ஸோ ஹாய் செலகுடீஸ், வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மைலி கேட் கேட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் எடிஷன் பார்த்துருக்கோம். இன்னும் ஸ்மைலி கேட் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுறோம். வாங்க நம்ம சேனல் கட்சி புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வெள்ளைக்கண்ணை கட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ அதை நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். கம்மாடி போய் லைக் பண்ணுறீங்க. இப்போ இந்த கேமோட ஒன்லைன் ஸ்டோரி வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டுஸ். இந்த கேமோட ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னென்னா, நீங்கள் சென்டர் அந்த சர்க்கிள் போய் பார்த்தீங்களா, இது மாதிரி லேப்டாப் வந்து சர்க்கிளில் வச்சு இங்கே இருக்கிறவங்களை வந்து எப்படி சொல்கிறது மயக்கிட்டாங்க, ஹிப்னடைஸ் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்கள நம்மளை மாதிரி பார்த்தா இங்கே எல்லாரும் ஹிப்னடைஸ் ஆகிருக்காங்க. இவங்க எல்லாரையுமே காப்பாற்றிட்டு நம்மளும் தப்பிக்கணும். இப்போ இந்த ரூம் வழியாக தான் தரக்கூடிய இந்த கம்ப்யூட்டர்லாம் ஆஃப் பண்ணுற வழி இருக்குது. இந்த ஒரு வைரஸ் வந்து க்ரியேட் பண்ணி எல்லா கம்ப்யூட்டரும் ஆஃப் ஆகிடும். கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே அது ஆஃப் ஆகிடுச்சா இன்னும் பார்த்தா நார்மல் ஆகிடுவாங்க சில புடிஸ். இப்போ நம்ம நல்லா அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து இங்கேருந்து தப்பிக்கணும். ஓகே, இதான் வந்து இந்த கேமோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ ஓகே, இப்போ வந்து இதே வந்து ஸ்டார்ட் யாரா அது? ஓ யாரா அது? வேறு லெவலில் பயங்கரமாக இருக்குது. சரி ஓகே, இங்கெல்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இங்கே நமக்கு வந்து நிறைய பொருள் தேவைப்பட சொல்லிட்டு காயின்லாம் இருக்குது. ஓகே, இங்கெல்லாம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். காயின் என் கையில் இருக்குதா? பேட்ரி தேவையில்லை. நம்ம காருக்கு இப்போ தான் இது ரிலேட்டடாக இருக்கா சொல்லிட்டு இதுவும் காயின் தேவையில்லை. ஓகே, இங்கே வேறு வந்து சொல்லணும். இது சொன்னோன்னா வந்து காசு போடுன்னு சொல்லிட்டு விடுவாங்க. இந்த ஏக்கெல்லாம் நான் போயிடணுங்க. இந்த ஸ்மைலை நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம தலை சுற்றிடும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வச்சுருக்காங்கன்னு நான் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு மயக்கம் வந்துடும். ஹிப்னடைஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம காஃபி போட்டலாம். வந்துட்டான். எனக்கு அந்த காஃபி வந்துச்சுன்னா நம்ம வந்து ஓரமாக அனுப்போங்க. நம்ம எப்படி காஃபியை வாங்கிட்டு என்ன போனோன்னா போய் உட்காருவான். நிறைய பேருக்கு வந்து காஃபி குடித்தா போதையாக இருக்காங்க. எனக்கு பார்த்தா காஃபி குடித்தாலே போதையாக தான் இருக்குது சொல்ல ப்ளீஸ். அது ஏன்னு பாருங்கள். அவன் குடிக்கிறேன்ற பேரில் வெறும் சீரம் போட்டுருக்கான்டே. சீக்கிரம் குடியா, எவ்வளோ நேரம்? ஆமாம் என் தொலை தாங்க முடியல சொல்ல ப்ளீஸ். ஓகே, நம்ம வந்து கோடை போட்டு போயிருப்பான். ஓகே, 9234ங்க. நான் வந்து கோடு இந்த கோடு நம்ம எடுக்கணும். இந்த கோடை வந்து இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு இந்த கோட் பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்குள்ளே தாங்க போகணும். இந்த ரூமில் வேறு ஒரு ஆயா வந்து பிரிண்ட் அடிச்சுருந்துருவோம். ஸோ என்ன பண்ணுவோம், அதை வந்து வெளியே வர வைக்கணும். அதை வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த கோடை தூக்கிட்டு போய் நம்ம இந்த ரூமில் போகணுங்க. 9234 இதான் வந்து கோடு. 934. ஓகே, நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுட்டோம். இது வந்து சர்வன்ட்டோட கோடு. ஒரு நிமிஷம், இந்த பாஸ் நான் எடுத்துக்கிறேன். அதை போய் கோடு எடுத்துக்கலாம். சரி ஓகே, இங்கெல்லாம் வந்து இதை வச்சு கொடுக்குறாங்க பார்ப்பேன். நம்ம மோஸ்ட்லி கீஸ் நமக்கு தேவைப்படும். என்னடா கீ இது? கார் கீ. ஓகே, கார் கீ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம், யூஸ் ஆகும். இங்கே இல்லை. இங்கே இந்த ஆஃபீஸ் ரூம் 12 அப்படின்னு ஒரு கீ இருக்குன்னு சொல்லுவோம். அந்த கீ தான் நான் தேடிட்டு இருக்கேன். இது வந்து பாஸு. ஓகே, எல்லா இடையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும்னு போட்டிருக்கேன். இந்த கார்டு இருந்தால் ஓகே. இப்போ நீங்கள் டக்குன்னு தேவைங்க. இங்கே வேறு நமக்கு பொருள் கிடையாது, கஷ்டமாக இருக்குது. இல்லை வரல. ஓகே ஓகே, நீங்கள் இங்கே பார்க்குறேன். நீங்கள் பார்க்குறவங்க வரல, இன்னும் வரல. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுவோம், அந்த கம்ப்யூட்டர் ரூம் வந்து இருப்பாங்க. இது ஒரு அன்லாக் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே வேறு நம்ம ஒரு கீபோர்டு இருக்குன்னா அது ரொம்ப தான் ஒரு கம்ப்யூட்டர் போர்ட் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம வேறு ஓப்பன் ஆகிடுச்சு. திருப்பி அதே க்ளோஸ் ஆகிடுது. சரி, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்,
இங்கே எங்கேயும் இல்லைங்க. ஓகே, நம்ம டக்கு டக்குன்னு என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த சர்வன்ட் ஒரு கோடு பற்றி நமக்கு அப்புறமா தான் தேவைப்படும். எனக்கு பெரிய பெரிய தேவை கிடையாது. இந்த ரிவ்யூஸஸ் தான் எனக்கு பின்னாடி தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரூம்க்கு ஒரு பாஸ் தேவைப்படும். ஓகே, ஓகே, இது இங்கேயே இருக்கட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸாக என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து லாக்கில் தான் இருக்குது. இது வந்து டூவில் தான் அன்லாக் ஆகும் தெரியும். எப்போ அன்லாக் ஆகும் தெரியல. இது நான் வந்து நல்லா தெரியுது. ஒவ்வொரு நாட்டுக்கு சரி நல்லா இதை பார்க்கக்கூடாதுங்க. என்னை பார்த்து எனக்கு தலை சுத்தம். சரி ஓகே, இப்போ நம்ம நெட்டாக என்ன பண்ணுவோம். ஓகே, மணியாக ஒரு லேப்டாப்போட ஐயோ நேரம் பண்ணேன். ஒரு கீபோர்டோட கீழே வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கீபோர்டு வந்து எடுத்துக்கலாம். அந்த கீபோர்ட் போய் நம்ம அங்கே வைக்கணும். அது முன்னாடி இங்கேருந்து எனக்கு கம்ப்யூட்டர் கோடு கிடைக்குதான்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் கோடு வச்சா நல்லாயிருக்கும். என்னடா வைப்பேன்லாம் தேவையே இல்லை. போடு கம்ப்யூட்டர் கோடு, கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு தான் கிடச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவோம், டக்குன்னு போயிட்டு நான் போய் அதை வைப்போம். இன்னும் பாஸ்வேர்டு இருந்தால் போதும். இது வந்து எஸ்கேப் தாங்க பண்ண போகிறோம். இந்த பாஸ்வேர்டு தான் தேவைப்படும். இப்போ அந்த பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். பாஸ்வேர்டு இங்கே வரும். பாஸ்வேர்டு கம்ப்யூட்டர் கூட ஒரு பாஸ்வேர்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தா இங்கே நம்ம இதுக்கான்னு பார்ப்போங்க. நான் யூஎஸ்பி டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கும் எங்கடா அது காணும். ஐயோ அதான் நமக்கு இது பார்க்கலாம். அந்த ஒரு கம்ப்யூட்டர் கூட பக்கத்துலேயே இருக்குங்க, மேலேயே இருக்குது. நான் தான் பார்க்கல ஒழுங்கா. சரி ஓகே, இப்போ நான் கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு போவோம். DACYAA தானே YAA. ஓகே, இப்போ வைரஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ப்ளீஸ் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸாக என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம அந்த யூஎஸ்பி டிவைஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் கொண்டு போய் வைக்க போகிறோம். ஓகே, டக்குன்னு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வைரஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். இதை வந்து அந்த எஸ்கேப்பே நம்ம பண்ணுவோம். போவோம்மா பார்த்து. ஓகே, வைரஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே, சாஃப்ட்வேரில் வந்து அது க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் லோடிங் ஆகிடுது சாஃப்ட்வேர் டிவைஸில். இது வந்து நமக்கு லோட் ஆகிடுச்சுங்க. நம்ம இந்த டிவைஸ் வச்சு நம்ம நிறைய வேலை பண்ணலாம். ஓகே, எஸ்கேப் வந்து கரெக்டாக ஆர்டர் வைஸ் பண்ணணும். சில வீஸ் இல்லைன்னா ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். நம்ம லிஃப்ட்லேயே போயெல்லாம் படிக்கட்டில் ஏன் போனால் அவ்வளோதான் உறுப்புல இது போதுமோன்னு ஆகிடும். என்னோட உறுப்பு தான் நல்லா எடுக்கவே முடியும். ஸோ அதனால் நம்ம லிஃப்ட்டே வழியாக போய் நம்ம லிஃப்ட் வழியாகவே போயிடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து இந்த லேப்டாப் வேறு உடச்சி விடுங்க. இதை வராமல் பாருங்க. எத்தனை பாஸுடே, லேப்டாப் ஒரு பாஸு எப்படி சொல்கிறது, ரோமிங் ஒரு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாஸும் இருக்கானுங்க போல். இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அப்படி டோரை திறந்து விட்டு வந்துடுவான். இப்போ இந்த டோரில் நம்ம போயிட்டே இருங்க. நம்பரை பார்ப்போம். 6909 தானே, 6909 சொல்லு ப்ளீஸ். எப்போ இது வேறு வெயிட்டிங் உயிர் எழுதுகிறாங்க. ஓகே, டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வன்ட் கோடு வந்து கூப்பிட்டோங்க. தூக்கி போடலாம், நமக்கு தேவையில்லை இதுக்கு மேலே. சரி, ஏன்னா அந்த வைரஸ் வந்து நம்ம எடுத்து விட்டுருவோம். அந்த வைரஸை க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லா லேப்டாப்பும் ஆஃப் ஆகிடும்.
சீக்கிரம் டே வைரஸ் பண்ணிக்கோங்க செலப்ரிட்டிஸ். ஏன்னா எல்லா லேப்டாப்பும் ஆஃப் ஆகிடும், அதுக்குன்னு நமக்கு பிரச்சனையே இல்லை. வைரஸை க்ரியேட் பண்ணிட்டோங்க. இப்போது பார்த்திங்கன்னா எல்லா லேப்டாப்பும் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லோரும் நார்மல் ஆகிடுவாங்க. நம்ம ஏன் இங்கே இருக்கோம், நமக்கு எதுக்கு இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடிடுவாங்க செலப்ரிட்டிஸ். அண்ட் பார்த்திங்கன்னா இல்லை ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா செலப்ரிட்டிஸ் இந்த ரோடு ஓப்பன் ஆகிடும். அண்டு என்ன ப்ராப்ளம்னா 2 லேப்டாப் ஆஃப் இருக்கும், இந்த 3வது லேப்டாப் மட்டும் ஆஃபே ஆகிருக்காது. அது ஏன் எனக்கு தெரியல. ஸோ நம்ம கிட்டத்தட்ட எஸ்கேப் முடிக்க போகிறோங்க. இந்த இருங்கடா அலாட் பண்ணாதீங்கடா கடவுளே, ரொம்ப பயமுறுத்துறாங்க. ஓகே, இப்போ இந்த காரில் பார்ப்போம். ஐயோ கார் என்னமா போகுது. கேம் பிளே முடிச்சுங்க அவளும் செலப்ரிட்டிஸ் கேம் பிளே முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பை தூக்கி போடுவாங்க. நம்ம தப்பிக்கணும்னு பார்த்தோம், பட் ஆனால் நம்மளை கொன்றுவான். ஸோ இதை நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி திருப்பி இங்கே மாற்றிப்போம். திருப்பி இங்கேருந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குங்க, ஸ்மைல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கேம் பிளே இருக்குது. அந்த கேமில் தான் நம்ம தப்பிக்க போகிறோம். இந்த இடத்துக்கு பயங்கரமாக நம்ம தப்பிக்கலான்னு ஒரு கிரனேட் தூக்கி போட்டு இப்படி பண்ணி நான் கீழே கொண்டு போய் வச்சுருவேன். திருப்பி நம்ம தப்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் அந்த கேம் பிளே தாங்க சொல்லி தப்பிக்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் ஆச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கனை தட்டி ஆளில் போடுவீங்க. அப்போ தானே போகிற வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு வரும். நீங்கள் பற்றி கேட்பீங்க இப்படி லைக் பண்ணுறீங்க. ஸோ பாய், லவ் யூ ஆல்.